almost everything you need to know. ஹலோ நண்பா, பொதுவாக நம்ம உலகத்தில் எல்லாருமே இன்டெலிஜென்ஸை வெறும் ஐக்யூவை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. உன்னோட ஐக்யூ அதிகமாக இருந்தால் நீ ஒரு ஸ்மார்ட்டான மனுஷன், உன்னோட ஐக்யூ கம்மியாக இருந்தால் நீ முட்டாள்னு ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஈவன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல கூட நமக்கு எந்த டெஸ்ட்டை வச்சாலும் இந்த ஐக்யூக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டை தான் வச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் நமக்கு மார்க்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஆனால் இந்த புக்கோட ஆத்தர் ஹவர்ட் கார்ட்னர் இதை ஒத்துக்க மாட்டாரு. அவரோட இன்டெலிஜென்ஸ் தியரியை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட இன்டெலிஜென்ஸை வெறும் ஐக்யூவை வச்சு மெஷர் பண்றது எப்படி இருக்குன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்ற மாதிரி எக்ஸாம்ல ஃபேர் செலக்ஷன் நடக்கணும்னு எல்லா விதமான அனிமல்ஸையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீனை மர ஏறணும்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதோட வாழ்க்கை ஃபுல்லா அதால மர ஏற முடியாததுனால அது ஒரு முட்டாளு வேஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் நம்ம ஐக்யூ யூஸ் பண்ணி மனுஷங்களோட இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்றது இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா மனுஷங்களோட இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ்வலா எல்லாருமே ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அதுல லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுறீங்கன்னா அந்த டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு சரியா வரல, பட் உங்களுக்கு வேற டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம்னு ஆத்தரோட தியரி சஜஸ்ட் பண்ணுது. ஆத்தரை பொறுத்த வரைக்கும் 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட் புக்ல இருந்து அந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, the 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஆத்தரை பொறுத்த வரைக்கும் 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல பிறக்கிற ஒரு மனுஷங்களும் இந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் பக்கம் அதிகமா அலைன் ஆயிருப்பாங்கன்னு சொல்றாரு. இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அதாவது சில மனுஷங்களை பாத்தீங்கன்னா நேச்சரோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. இவங்க கிட்ட போய் டெக்னாலஜி பத்தி பேசலாம் இவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா பார்த்த உடனே இது என்ன செடி, இது என்ன மரம், இது என்ன இலைன்னு பிளான்ஸை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நேச்சுரலாவே பெட் அனிமல்ஸ் கூட அதிகமா கனெக்ட் ஆவாங்க. அனிமல்ஸோட முகத்தை பார்த்தே அதோட பிஹேவியரை பார்த்தே அதுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மோஸ்டா இன்டோர்ஸை விட அவுட்டோர்ஸ்ல நேச்சரோட கனெக்ட் ஆகிற மாதிரி இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவாங்க. டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட், நேச்சுரல் ஜியோகிராபிக் சேனல் இந்த மாதிரி சேனல்ஸ்ல வர மக்களையும் அதுல ஷோஸ் நடத்துறவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பொதுவா நேச்சுரலிஸ்டா தான் இருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட இல்ல அவுட்டோர் லைஃபோட பெட்டரா கனெக்ட் ஆவாங்க. கேம்பிங் பண்றது, பிக்னிக் போகிறது, காட்டுக்குள்ள போய் விசிட் பண்றதுன்றதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும். ஏன் புதுசான இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கூட ஒரு நேச்சுரலிஸ்டா தான் இருப்பாங்க. சோ உங்ககிட்ட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கான்னு அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ நீங்க ஒரு நேச்சுரலிஸ்டா இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நம்பர் 2, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். இதோட பேர்லயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேருக்கு மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாம இருக்கலாம், ஆனா மியூசிக்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒரு சின்ன சவுண்ட்ல இருக்க வித்தியாசத்தை அவங்களால ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். அவங்க ப்ரொஃபஷனலா மியூசிக்லாம் கத்துக்கலனாலும் நேச்சுரலாவே மியூசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். சாதாரண சவுண்ட்ஸ்ல கூட அதோட டோன் என்ன, பிச் என்ன, ரிதம் என்னன்னு இவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹம்மிங் பண்றது, தாளம் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாவே வரும். மோஸ்டா இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்க தான் இன்னைக்கு நீங்க வேர்ல்டுல பாக்குற ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்ஸ், கம்போசர்ஸ், சிங்கர்ஸ் அண்ட் சவுண்ட் ரிலேட்டட் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. மேபி டைம் கிடைச்சா சார்லி போத் டிஃபரெண்ட் சவுண்ட்ஸ்ல இருந்து மியூசிக்கை கிரியேட் பண்றத பாருங்க. அது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸோட ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிளா இருக்கும். சோ இந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நம்பர் 3, லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் நம்ம ஐக்யூ டெஸ்ட் இல்ல அகாடமிக் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். நீங்க நல்லா மேக்ஸ் சால்வ் பண்ணுவீங்க, நல்ல ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்கு, லாஜிக்கலா ரேஷனலா கால்குலேட் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்களெல்லாம் நீங்க சூப்பரா பண்றீங்க, ஐக்யூ டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட்ல எல்லாம் ஹையா ஸ்கோர் பண்றீங்க, பசில்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிடுறீங்க, ஜெனரலாவே அகாடமிக்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனையே இதுதான். பொதுவா ஸ்கூல்ஸ் அண்ட் அகாடமிக்ஸ்ல வெறும் இந்த இன்டெலிஜென்ஸை மட்டும் தான் எல்லாருமே சூப்பரான விஷயம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு இதுக்கு ஹை ரிகார்ட் கொடுக்கறாங்க. ஆனா ஆத்தர் இதுதான் தப்பு, இந்த இன்டெலிஜென்ஸ் முக்கியமான விஷயம் தான், ஆனா இந்த இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கவங்க தான் பெஸ்ட்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம இருக்கலாம், நேச்சரை பத்தி அவ்வளவா தெரியாமலே இருக்கலாம், ஏன் நம்ம பேலன்ஸ் பார்க்க போற மத்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா ப்ராப்ளம் சால்விங், கோடிங் இது எல்லாம் உங்களுக்கு ஈஸியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஜிக்கலா யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நீங்க ஈஸியா பண்ணுவீங்க. உங்க மைண்ட்லயே கால்குலேஷன்ஸ்லாம் ஈஸியா போடுவீங்க. சோ இந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கெரியர்ஸ்ல நீங்க அலைன் ஆயிக்கோங்க. நம்பர் 4, எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்க பெரிய விஷயங்களை யோசிப்பாங்க. லைஃபோட பிலாசபி, மனுஷங்களா ஏன் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், இந்த உலகம் எப்படி உருவாச்சு, மனுஷ வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, கடவுள் இருக்காரா இல்லையா, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க போறோம், இப்படின்னு ரொம்ப ஹையர் லெவல் திங்கிங்ல யோசிப்பாங்க. மோஸ்டா ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அண்ட் பிலாசபர்ஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வருதுன்னா மேபி உங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கலாம். நம்பர் 5, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இந்த
இந்த இன்டெலிஜென்ஸ் உங்ககிட்ட இருந்தா நீங்க மத்த மனுஷங்க கூட நல்லா பேசுவீங்க. அவங்க கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, அவங்கள நல்லா புரிஞ்சுப்பீங்க. சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு விதத்துல நம்ம பிஹேவ் பண்ணா அது மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை எப்படி மாத்தோம்னு இதுலலாம் நீங்க பிரில்லியண்டா இருப்பீங்க. அடுத்த மனுஷங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சைக்காலஜிஸ்ட், சில டைப் ஆஃப் டாக்டர்ஸ், நெகோஷியேட்டர்ஸ், எங்கெல்லாம் பீப்பிள் இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமா யூஸ் ஆகும். ஏன் இவங்களால பாடி லாங்குவேஜை வச்சு கூட ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஏதாவது மறைக்கிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்தா ஒரு சேல்ஸ் பர்சனாவோ இல்ல நெகோஷியேட்டராவோ பொலிட்டிஷியனாவோ இல்ல ஆக்டரா கூட உங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்பர் 6, பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். சில பேருக்கு வந்து பாடி மெக்கானிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாவே வரும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ்க்கு நம்மளோட உடம்பு எப்படி இருக்கணும், ஒரு பாடி பில்டர்னா எப்படி இருக்கணும், ஒரு வெயிட் லிஃப்டர் பவர் லிஃப்டர்னா இப்படி இருக்கணும், ஒரு பாஸ்கெட் பால் விளையாடுறவர்னா இப்படி இருக்கணும், ஸ்விமிங் பண்றவர்னா இப்படி இருக்கணும்னு ஹியூமன் அனாட்டமியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதோட மூவ்மெண்ட்டை ஸ்டடி பண்ணி நம்ம உடம்பு எப்படி இருந்தா இல்ல எந்த மாதிரி மூவ் பண்ணா நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு இந்த மாதிரி சில பேர் வந்து நேச்சுரலாவே நல்லா புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி பாடி மூவ்மெண்ட்டையும் அதோட கண்ட்ரோலையும் நல்லா புரிஞ்சுக்கிறவங்க வந்து ஆத்லீட்ஸ் ஆகும், டான்சர்ஸ் ஆகும், நம்ம உடம்பை இப்படி நகர்த்தினா இப்படிப்பட்ட ரிசல்ட் கிடைக்கும்னு இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சரியா தெரியும். இந்த நாலேஜ் உங்களுக்கு அதிகமா இருந்தா நீங்க ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருப்பீங்க. ஏன் உங்களால ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆக முடியலனா கூட ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை கரெக்டா கைட் பண்றதுக்கு, கோச் பண்றதுக்கு இல்ல மென்டர் பண்றதுக்கு தேவையான நாலேஜ் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். நார்மலான மனுஷனை விட உங்களால பெட்டரா ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ண முடியுதா? அப்போ நீங்க நேச்சுரலாவே பாடிலி கைனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸோட இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 7, லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு நீங்க பேசுற பாஷையில நிறைய வார்த்தைகள் தெரியுமா? பாட்டு, கவிதை இதெல்லாம் எழுத முடியுமா? இல்ல நடந்த விஷயத்தை நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? புது புது லாங்குவேஜஸ் ஈஸியா கத்துக்க முடியுமா? எந்த புது லாங்குவேஜை படிக்க ஆரம்பிச்சாலும் ஒரு ஆவரேஜ் மனுஷனை விட ரொம்ப சீக்கிரமாவே நீங்க அந்த லாங்குவேஜஸ் கத்துக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கலாம். நம்ம ஸ்கூல்ல எப்படி லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் விஷயங்களை கத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம சொல்ல வர விஷயங்களை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங்லாம் கூட நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம் சொல்லி தருவாங்க. அதாவது நம்மளோட லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனா நம்ம ஸ்கூல் சிஸ்டமோட நிறுத்திடுறோமா, அதுக்கப்புறமாவும் புது புது லாங்குவேஜஸை கத்துக்கிட்டு நம்மளோட அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே போறோமான்றது நம்மளோட ஆர்வமும் நேச்சுரலா நமக்கு இருக்கிற லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் தான். சோ உங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அதை உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு புது லாங்குவேஜை நீங்க கத்துக்கிறப்ப இந்த உலகத்தை பெட்டரா புரிஞ்சுப்பீங்க. புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு மொழி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 8, இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். உங்களை சில பேர் ஏன்டா ரொம்ப அமைதியா இருக்க, ஏதாவது பேசு, ரியாக்ட் பண்ணு, அப்படி இப்படின்னு உங்களை நீங்க ரொம்ப அமைதியாவே இருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்கன்னா மேபி இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்களை பத்தி டீப்பா எமோஷனலா யோசிப்பீங்க. உங்களை பத்தி நீங்களே நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அமைதியான இடங்களை விரும்புவீங்க. உங்களை பத்தியே நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால உங்களோட ஸ்ட்ரென்த் எது, உங்களோட வீக்னஸ் எதுன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துப்பீங்க. உங்களோட கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்களா, உங்களோட மைண்ட் செட்டை சரியா வச்சிருக்கீங்களான்னு உங்களையே நீங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயம் சரியா செஞ்சு முடிச்சிருவீங்க. இல்ல அதுக்காக நல்லா ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுவீங்க. ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா உங்களே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் தேவையில்லை. இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கிறவங்க வந்து யூசுவலா ஒரு சைக்காலஜிஸ்ட், பிலாசபர் இல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் கைடா இருக்கிறவங்கன்னு இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல இல்லனாலும் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்க அவங்களே நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை அப்ரோச் பண்ணுவாங்க. ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிப்பாங்க. நம்பர் 9, ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க ஒரு புது இடத்துக்கு போனீங்கனாலும் நீங்க வந்து போன டைரக்ஷன்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்களா? ரூபிக்ஸ் கியூபை உடனே சால்வ் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு பொருள் இப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் இப்படி இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா எந்த மாதிரி ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணுன்னு உங்க மைண்ட்லயே நீங்க யோசிக்க முடியுமா? ஒரு கல்லையோ பாலையோ ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடும்போது அது எங்க போய் விழுன்றதை உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அந்த பொருள் விழ போற இடத்துல சரியா போய் நிக்க முடியுமா? இல்ல ஆபரேஷன் பண்ற ஒரு டாக்டரா பேஷண்ட்ஸோட உடம்புக்குள்ள எந்த இடத்துல கரெக்டா பிரச்சனை இருக்குன்றத குட் டாக்டர் சீரீஸ்ல டாக்டர் ஷான் மர்ஃபி பண்ற மாதிரி உங்க மைண்ட்லயே ப்ரெடிக்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? அதெல்லாம் தான் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆர்கிடெக்ட்ஸ், உடம்புக்குள்ள ஆபரேஷன் பண்ற சர்ஜன்ஸ்க்குலாம் இந்த இன்டெலிஜென்ஸ் அதிகமா
அதிகமாக இருந்ததுன்னா அவங்களோட ஒர்க்கில் இருக்கிறதுலே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இல்லை மற்றவங்களுக்கு டைரக்ஷன் சொல்கிறது, இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் வேலையில், இல்லை ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு வெஹிக்கலை ஓட்டுற வேலை, பைலட்டு, கார் டிரைவர், ட்ரக் டிரைவர்னு இந்த மாதிரி மூவ்மெண்ட் அண்ட் டைரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்ஸுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கெரியர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஹாவர்ட் கார்ட்னரோட தியரியை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இதில் இதை 9 டைப்ஸாக பிரித்து வச்சுட்டதுனால மனுஷங்கள நம்ம எதுலையாவது ஒன்றில் மட்டும்தான் எக்ஸலண்ட்டாக இருப்போம், மற்றதுலலாம் மோசமாக இருப்போன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லா இன்டெலிஜென்ஸ்லையும் கொஞ்சம் 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 வரும். பட் எதில் நம்ம நேச்சுரலாக ரொம்ப அதிகமாக அலைன் ஆகிறோமோ அந்த ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். சில பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ல இருக்க மல்டிபிள் ஏரியாஸ்ல அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்க ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும்போது இந்த உலகத்துக்கு அவங்க ஜீனியஸாக தெரிவாங்க. லியோனார்டோ டாவின்சி இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். நீங்கள் லியோனார்டோ டாவின்சி மாதிரி ஒரு ஜீனியஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த இன்டெலிஜென்ஸோட டைப்ஸை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால எது உங்களுக்கு நேச்சுரலாகவே அலைன் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுன்றது உங்களோட அன்ஃபேர் அட்வான்டேஜாக இருக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் எந்த மாதிரி மனுஷங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் பெட்டராக எக்ஸல் ஆக முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். இல்லைனா தப்பான இடத்துல தப்பான எக்ஸாமை நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பாடியில கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நல்லா இருப்பீங்க. ஆனால் உங்களை கொண்டு போய் லாஜிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க கூட உட்கார வச்சா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முட்டாளாக தான் தெரிவிங்க. ஆனால் இதே லாஜிக் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஜீனியஸாக இருக்கவங்க ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. என் குரூப்பில் போய் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணு, மற்ற மனுஷங்க கூட போய் பேசுன்னு விட்டா கூட சோஷியல் சிச்சுவேஷன்ஸ்லையும் அவங்க ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்க இந்த இடத்துலலாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சோஷியல் சிச்சுவேஷன்ஸில் பாப்புலராக இருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு அப்பா அவரோட பையனை ஒரு கல் எடுத்துக்கிட்டு போய் வேற வேற இடத்துல ஒரு கல்லோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி மார்க்கெட்டுக்கும் மியூசியத்துக்கும் ரேர் ஜெம்ஸ்டோன் விற்கிற கடைக்கு கொண்டு போக சொன்னாரு. இந்த இடத்துலலாம் இருக்கிற மனுஷங்க அதோட விலை என்னன்னு கேட்கறப்ப எதையும் பேசாம வெறும் 2 விரலை காட்டுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அமைச்சாரு. மார்க்கெட்ல ஒரு லேடி அதோட விலையை கேட்டு இந்த 2 விரலை பார்க்கும்போது அதோட விலை $2 நினைச்சுக்கிட்டாங்க. மியூசியம்க்கு வெளியே இருந்தாலும் அதை $200 நினைச்சுக்கிட்டாரு. பிரஷியஸ் ஜெம்ஸ்டோன் விற்கிற கடையில அந்த ஆளு அதை $2 லட்சம் கொடுத்து வாங்க ரெடியா இருந்தாரு. ஸோ உங்க நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களை அதிகமா வேல்யூ பண்ற இடத்துக்கு போய் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஜீனியஸ் மாதிரி வேர்ல்டு கிளாஸ் சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த புக்ல இருந்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக் நீங்க படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல் இருக்க அதர் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.